அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மெல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் மாநாடு சேலம் மாவட்டத்தில் இன்னைக்கு எல்லாரும் லைவ்ல பார்த்தோம். அது ஒரு நிர்வாகிகள் கூட்டமாக தெரியல, தாவேக்கா மாநாடு மாதிரியே ஜனங்க அதை கொண்டாடிட்டாங்க. அந்த ப்ரோக்ராமை ரொம்ப அழகாக நேர்த்தியாக மிக சிறப்பாக கோஆர்டினேட் பண்ணியிருந்த சேலம் மாவட்ட தாவேக்கா தலைவர் மற்றும் தாவேக்கா தொண்டர்களுக்கு முதலில் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு அந்த கூட்டத்தில் நம்ம தலைவர் முதல் தொண்டன் தளபதி திரு விஜய் அவர்கள் பேச்சை பற்றி என்ன உணர்ந்தேன், நம்ம என்ன உணரணும் அப்படிங்கிறத பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். ஸோ அவர் தொடங்கும் போதே எந்த வார்த்தையை வச்சு தொடங்கினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, கரேஜுங்கிற அந்த வார்த்தையை தான் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது உச்சரித்தார். அந்த வார்த்தைங்கிறது தைரியங்கிறது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு. எவ்வளோ பேர் நமக்குள்ள அந்த தைரியத்தை நம்ம வளர்த்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இன்னைக்கு மிக மிக முக்கியமாக ஒரு கேள்வி நம்மை கேட்டுக்கணும். ஏன்னா தைரியங்கிறது நம்ம உதட்டளவில் மட்டும் பேச்சளவில் மட்டுமே வச்சிட்ருக்கோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த உதட்டளவில் பேச்சளவில் மட்டும் இருக்கும்போது நம்ம அந்த தைரியத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்னா, இப்போது நம்ம தலைவர் திரு விஜய் அவர்கள் கடந்து போயிட்டுருக்கிற ஒரு சினாரியோ அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு மனிதனும் அவ்வளோ ஈஸியாக கடந்து போகிற ஒரு பாசிபிளான ஒரு விஷயமே கிடையாது. நம்ம தலைவர் இன்றைக்கி ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டை அவர் கடந்து போயிட்டுருக்கிறதுன்னு நான் உணர்கிறேன். நம்ம எல்லாருமே அதை நம்ம திவேகா தொண்டர்கள், திரு விஜய் அவர்களின் ரசிகர்கள் ஆகிய மக்கள் நம்ம எல்லாருமே அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா, நம்ம அது கரெக்டாக புரிஞ்சுக்கும்போது தான் 2026 தேர்தல் இன்னும் 2 மாதத்தில் முடிய போகுது. அந்த ஒரு தேர்தல் முடித்ததுக்கப்புறம் நம்ம தளபதி விஜயை நமக்கு சிஎம்மாக அங்கே உட்கார வைக்க முடியும். அப்போ நம்ம தொண்டர்கள் கழகத்தில் இன்றைக்கி அடிமட்ட தொண்டர்கள் வரை இன்றைக்கி தமிழ்நாட்டில் கட்சியோட ராப்பகல் இல்லாமல் பசி தாகம்ங்கிறத பார்க்காம நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கட்சிக்காகவும் கழகத்துக்காகவும் நம்ம நல்ல எதிர்காலத்துக்காகவும் நீங்கள் அங்கே உங்களோட எல்லா விதமான எனர்ஜியும் நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. அது ஒரு முதலீடு தான். இந்த முதலீடுங்கிறத நம்ம இன்றைக்கி போடும்போது தான் நாளைக்கு இதனுடைய ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தைரியம்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வளர்த்துக்கணும். அந்த தைரியம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எல்லாருக்குமே ஆஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தைரியம் இருக்குது. பல வாழ்க்கையில் பல கட்டங்களில் நம்ம அதை வெளிக்கொண்டு வந்திருப்போம், நம்ம அதை உணர்ந்திருப்போம். ஆனால் ஆக்சுவல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தைரியங்கிறது நம்ம பொறுமை தான் நம்மளோட தைரியம். பொறுத்தவர் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா நம்ம முன்னோர்கள். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தைரியம் இருக்கிறவங்களால மட்டும்தான் பொறுமையை கையாள முடியும். பொறுமைங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம அந்த பொறுமையை இழந்துடுறோங்கிறது தான் மிக 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 முக்கியமான ஒரு செயல்முறையாக நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆஸ் அ பர்சன் ஆர் ஃபேமிலியிலையா இருந்தாலும் சரி, சொசைட்டிலையா இருந்தாலும் சரி, நம்ம இந்த பொறுமையை கையாள்வதற்கு நம்ம தவறிட்டுருக்கோமோ, மிக தவறுதலாக நம்ம அதை கையாடிட்டுருக்கோமோங்கிற ஒரு சந்தேகமும் வருத்தமும் ஒரு சமூக ஆர்வலரான எனக்கு, ஒரு சமூக சேவகியான எனக்கு எப்போவுமே தோன்றுதுண்டு என்னோட சமூகத்தை பார்க்கும்போது. ஸோ பொறுமையாக இருங்க. அந்த பொறுமைங்கிறத பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம தலைவர் திரு தளபதி விஜய் அவர்கள் போயிட்டுருக்கிற அந்த போன 2 வருடமாக நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் அவரை படிச்சிட்ருக்கிற ஒரு நபர்னு சொல்லிட்டு.
ஸோ அவர வந்து படிக்கும்போது நெறைய விஷயங்கள் வந்து உணர முடியுது. அந்த பொறுமைங்கிறது வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். தயவு செய்து நீங்க வந்து என்னோட சகோதரர்கள், அ என்னோட குழந்தைங்க பிராயத்தில ஏஜ்ல இருக்க நெறைய பேர் நீங்க இத பார்த்துட்ருப்பீங்க. என்னோட எல்டர்ஸா இருக்கவங்க நீங்க இத பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பா நம்ம வார்த்தைய வந்து ரொம்ப கண்ணியமா, அ தவறுதல் இல்லாம உபயோகிக்கிறதுக்காக நம்ம கத்துக்கணும். முதல்ல வந்து எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்றதுங்கிறது வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து நம்ம தளபதிய பார்த்து நீங்க கத்துக்கணும். ஏன்னா, அவரு வந்து இ அ மாற்று அரசியல்னு சொல்றது வந்து, இன்னைக்கு அவரோட பேச்சுல நம்ம தெளிவா புரிஞ்சு வச்சுட்டுருக்கோம். அவர் வந்து ஒரு அரசியல் பண்ணவே இங்க வரல. ஒரு நாகரிகத்தை உருவாக்க வந்திருக்காரு. ஏன்னா, நம்மள வந்து எடுத்துட்டு வந்துட்டுருக்கிற இந்த ஒரு அ பிரசன்ட் ஒரு சோசியல் கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமூக கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து நிம்மதிங்கிற ஒண்ண வந்து நம்ம வந்து இழந்துட்டே தான் இருக்கோம். இன்னைக்கு வந்து முதல்ல இருக்கிறத விட நம்ம வந்து நெறைய பேர் படிக்கிறாங்க, நெறையா வேலைவாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி நெறையா நம்ம நெறையா பண்ணிட்டுருக்கோம். ஆனா, எங்கேயுமே வந்து நமக்கு நம்ம வந்து தொலைச்சிட்டு இருக்கிறது நிம்மதிய மட்டும் தான். அந்த நிம்மதிய முதல்ல நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா தான், நமக்கு வந்து நமக்கும், நம்ம ஃபேமிலிக்கும், நம்ம சொசைட்டிக்கும் நம்ம வந்து நெறைய விஷயத்த வந்து யோசிக்கவே முடியும். அந்த யோசனைன்னு ஒண்ணு வரும்போது தான், உங்களுக்கு வந்து அத கிளியரா யோசிக்கணும். கிளாரிட்டி வேணும். நான் என்ன யோசிச்சுட்டுருக்கேன், நான் என்ன பேசிட்டுருக்கேன், நான் என்ன பண்ணிட்டுருக்கேங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி இருந்தா தான் உங்களுக்கு வந்து தைரியம்ங்கிறது வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். யார் என்ன சொன்னாலும், என்ன அசம்பாவிதங்கள் நடந்தாலும், என்ன நல்லது நடந்தாலும், கெட்டது நடந்தாலும், நமக்கு வந்து நம்ம வந்து அ ஒரு எக்கானமியர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. பேலன்ஸ்டு மைண்ட் செட்டுங்கிறது அதான். அந்த பேலன்ஸ்டு மைண்ட் செட்ட வந்து நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு அந்த தைரியம் இருந்தா மட்டும் தான் முடியும். தைரியம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம தளபதிய பார்த்து பேசிட்டு இருக்காங்கல்ல, ஊடகங்கள்ல மற்ற ஆ என்ன சொல்றது? நெகட்டிவா பேசிட்டு இருக்கவங்க. இன்னைக்கு நம்ம தலைவர் சொன்ன மாதிரியே, எப் என்ன மாதிரியெல்லாம் வந்து அவர பேசிட்டு இருக்காங்கங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா எல்லாருமே வந்து புரிஞ்சு வச்சுட்டுருக்கோம். அ அது வந்து அவர எப்படி காயப்படுத்தும்? நமக்கே நம்மனாலயே கேட்க முடியல. இல்லைங்களா? நமக்கு யாருமே இல்ல அவர் அப்படின்னு சொல்லும்போதும், ஒரு மனித நேயத்தோட மனிதர்களுக்கான உரிமைகளையும், மனிதர்களுக்கான கடமைகளையும் அவங்கள செய்ய வைக்கிறதுக்காக ஒரு நபர் வந்து முன்னாடி வந்திருக்காரு. ஏன்னா, பலரும் பல வேலைகள். அரசியல் என்பது ஒரு வேலையா தான் அவரு செய்ய வந்திருக்காருன்னு நான் நெனைக்கிறேன். கூலி இல்லாத ஒரு வேலை. ஸோ அந்த ஒரு இதுக்கு வரணும்னாவே உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தா மட்டும் தான், இன்னைக்கு நம்மள்ல எத்தன பேர் வந்து நம்ம இருக்கிற வேலைய விட்டுட்டு நம்ம இந்த சமூகத்துக்காக போராடுறதுக்கு உண்மையா நம்ம போவோம்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உண்மையிலேயே சொல்றேங்க. எனக்கு தெரியல. என்னோட அறிவுல, என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் யாரையுமே பார்த்ததில்ல. எல்லாத்தையுமே விட்டுட்டு, ஒரு விஷயத்துக்காக தன்னை தயார்படுத்தி, அதுக்கு எவ்ளோ ஒரு 3 டெக்கேட்ஸ் வந்து அவரு உருவாக்கிட்டு இருந்திருக்காருங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இந்த உண்மையெல்லாம் தான் நம்ம வந்து உணரணும், புரியணும். அந்த உண்மைய உணரும்போது மட்டும் தான், நம்ம வந்து நல்ல ஒரு சமுதாய கட்டமைப்ப, சீரும் சிறப்புமான, ஒழுங்கான, குற்றமில்லாத, பாலியல் வன்முறை, அது மாதிரி உங்களுக்கு ட்ரக்ஸ் அப்யூஸ், அது மாதிரி மத்தவங்கள வந்துட்டு தகாத வார்த்தைகள் பேசுறது, வோக்கலி அப்யூஸ் பண்றது, இது எல்லாமே இல்லாத ஒரு நல்ல ஒரு சமூகத்த கட்டமைக்கிறது தான் இந்த நான் என்னோட உணர்தல் அண்ட் புரிதல் நம்ம தளபதியோட அந்த ஒரு அ தூரத்து பார்வையா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால தயவு செய்து நம்ம சகோதரர்கள், நம்ம உடன்பிறப்புகள், நம்ம சொந்தங்கள், நம்ம பந்தங்கள் உண்மையிலேயே அது வார்த்தையில மட்டும் இல்ல, அது இதயத்திலிருந்து வர்ற வார்த்தை நம்ம தளபதிக்கு. ஸோ, அத வந்துட்டு நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். தைரியமா இருக்கணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு கிளாரிட்டி தேவை. கிளாரிட்டி ஏற்படுத்திக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்துட்டு நல்ல எண்ணம், நல்ல வார்த்தை, நல்ல செயல் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்துட்டு அந்த ஒரு கிளாரிட்டிங்கிறது கிடைக்கும். கிளாரிட்டி இருந்தா தான் கரேஜுங்கிறது கிடைக்கும். கரேஜ் அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்தா மட்டும் தான் நமக்கு கான்ஃபிடென்ட்டுங்கிற அந்த ஒரு உணர்வுக்கு நம்ம வந்து வர முடியும். ஸோ, அதனால இன்னைக்கு நம்ம தலைவர் மிக தெளிவா
இன்னைக்கு ஸ்பீச்சில் அவர் சொல்லியிருக்காரு. அதை புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு, அதை உணர்ந்துட்டு, நீங்கள் வந்து உங்கள் களத்தில், உங்கள் வீட்டில், உங்களுக்குள்ள முதல்ல அதை வளர்த்திக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அதை வளர்த்துங்க. உங்கள் சொசைட்டிக்கு நீங்கள் அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஏன்னா நல்லதுங்கிற விஷயம் நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ தைரியமாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. வெற்றி நிச்சயம். தளபதி அவர்களுக்கு மீண்டும் நன்றி, நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.